Example 3.26 solve 2x square minus 2 root x 6x plus 3 equal to 0. இதை ஃபேக்டர்ஸாக மாற்றி எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை ஃபேக்டர்ஸாக மாற்றணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6, ஆட் பண்ணால் -2 √6 மாறணும் இல்லையா? அப்போது √6 √6 ஏன் அப்படின்னா √6 × √6 என்னது? √6 × √6 எப்படி எழுதலாம்? √6 × 6ன்னு எழுதலாம். அப்போது √6 × 6 36. வெளியே எடுத்தனா ரூட்லேருந்து வெளியே எடுத்தனா 6 ஆகிடும் இல்லையா? அதுதான் √6 × 6 6. ரெண்டையும் ஆட் பண்ணால் இது மைனஸ் வருது இல்லையா? அப்போ ரெண்டுலேயும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு √6 × 6 6. ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 √6 இல்லையா? இப்போ இதை ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? அதை -√6 -√6. இங்கே 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 நம்ம போட்டாகணும். இந்த 2 நான் என்ன பண்ண போகிறேன்? 2 = √2 × √2ன்னு எழுத போகிறேன். சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். -6 -√2 × √3 டிவைடட் பை √2 × √2. இதையும் அதுதான் -√2 × √3 டிவைடட் பை √2 × √2. ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னது? ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் இல்லையா? அதில் ஒரு டேர்ம் எடுத்தால் போதும். x -√3/2. எக்ஸோட ஈக்குவல் டு 0 இல்லையா? எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். √3/2. அவ்வளோதான் சம் இது. எக்ஸாம்பிள் 3.27 இந்த சம் கேட்குறாங்க. இந்த சம் எப்படின்னா இதுவும் அதர் ஃபேக்டர்ஸ் தான். 2 × 30 எவ்வளோ? 60. இதை 19 இல்லையா? ஆட் பண்ணால் 19 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும். அப்போது 4 × 15. சரியா? மல்டிப்ளை பண்ணால் 60, ஆட் பண்ணால் 19. இங்கே 2 இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? 4/2 இது 15/2. இதை கழிச்சிடலாம் இல்லையா? கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ எப்படி எழுதலாம்? x + 2 = 0. இது x + 15/2 = 0. அப்போது x = இது இந்த பக்கம் போச்சுன்னா -2. இது x = -15/2. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.